தோழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழ் மாஸ்ல எத பார்க்க போறோம் அப்படின்னா, அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு தமிழ்நாட்டுல சில தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்காங்க. அது தொடர்பா இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய எய்டுவானுடைய நிர்வாகி மற்றும் சிபிஎம் கட்சியினுடைய அந்த டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி மெம்பர் பத்மாவதி தோழர் அவங்க நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு அந்த நிகழ்வு பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஆக்சுவலா அந்த அமோனியா கசிவு எப்ப ஏற்பட்டுச்சு, எந்த இடத்துல அந்த ஃபேக்டரி இருக்கு, அத பத்தி கொஞ்சம் முதல்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் வாயு கசிவினுடைய பின்னணி பற்றி. வணக்கம் சார். திருவள்ளூர் மாவட்டம், ஊத்துக்கோட்டை வட்டம், எல்லாபுரம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கன்னிகைப்பேர் கிராமம். அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சீ ஃபுட்ஸ் நிறுவனம். புனித பீட்டர் பால் அப்படின்ட்டு அதனுடைய பேர் வரும். அது இறால் பதப்படுத்தி ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்துல தான் வந்து இவ்ளோ விஷயங்களும் நடந்திருக்கு. ஒரு தனியார் நிறுவனம். அந்த நிறுவனத்துல 21ஆம் தேதி காலையில 10 மணிக்கு அமோனியம் கசிவு ஏற்பட்டிருக்கு. அங்க வந்து 200க்கும் மேற்பட்ட இளம் பெண்கள் அங்க வேலை செய்றாங்க. அவங்க பாத்தீங்கன்னா வெளியில எல்லாம் போய் ஸ்டே பண்றது கிடையாது. இரவு நேரத்துல பணி செஞ்சுட்டு அங்கேயே தான் மேல வந்து ஒரு தளம் அமைச்சு அங்கதான் வந்து ஸ்டே பண்றாங்க. அவங்க ஸ்டே பண்ற இடத்துக்கு பக்கத்துல தான் அந்த அம்மோனியம் பாதுகாக்கப்படுற அந்த இது இருக்கு. அதுல இருந்து கரெக்டா ஒரு 10 மணிக்கு கசிய ஆரம்பிச்சிருக்கு. அது 10 மணிக்கு கசியறப்ப இந்த இரவு நேரத்துல பணி செஞ்சுட்டு ஓய்வு எடுத்துட்டு இருந்தவங்க அது வந்து முழுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க மயக்கம் வாந்தி வர மாதிரி வந்து சொல்லவே உடனடியா வந்து மேல இருக்கவங்க எல்லாரையும் பார்க்கும்போது மூக்குல வாயில வந்து ரத்த கசிய ஆரம்பிச்சிருக்கு. உடனடியா அவங்கள வந்து அதுக்கு பக்கத்துல இருக்க மஞ்சாங்கரணியில இருக்கக்கூடிய வேல்ஸ் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்க போக ஒரு 43 பெண்களை வந்து அங்க அனுமதிச்சிருக்காங்க அவசர பிரிவு சிகிச்சை செய்யறதுக்கு. பிறகு அங்கிருந்து ஒரு 21 பேர் வந்து ரெடில்ஸ் போகக்கூடிய வழியில இருக்கிற வெங்கடேஸ்வரா மருத்துவமனை, அந்த மருத்துவமனையில 29 பேர் வந்து அனுமதிச்சிருக்காங்க. அதுல 2 பேர் வந்து ஆண்கள், மத்த எல்லாரும் பெண்கள் தான். ஓரளவு பாதிக்கப்பட்ட எல்லாமே பெண்கள். அவங்க வந்து அம்மோனியத்தை முழுசா அந்த சுவாசிச்சிருப்பாங்க போல. வாய், மூக்கு இந்த பகுதி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரத்த கலர்ல இருந்துச்சு அப்படின்றத நம்ம பாக்குறப்ப அவங்கள கொண்டு போயிட்டு வேல்ஸ்ல அட்மிட் பண்ணி மருத்துவம் பார்த்துட்டு இருக்கப்பவே ஒரு சிலர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா ஆயிடுச்சு ஸ்டேஜ், இங்க வந்து பார்க்க முடியாது, அதனால மேல் சிகிச்சைக்காக வந்து சென்னை மருத்துவ ஸ்டான்லியும் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து ஆம்புலன்ஸ் மூலமா வந்து அனுப்பிட்டே இருந்தாங்க அப்படின்றதான் நாங்க வந்து தகவல் தெரிஞ்சு உடனடியா அந்த மருத்துவமனைக்கு அந்த இடத்துக்கும் போனோம். அங்க அந்த கசிவு இன்னும் இருக்கு அப்படின்றதுனால அங்க நிறைய நேரம் நிக்க முடியாம அதுக்கான எல்லாரையும் அப்புறப்படுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு நாங்க மருத்துவமனைக்கு போயிட்டு அங்க பாக்குறப்ப அநேகமா வேற யாரையுமே வந்து அந்த இடத்துல அலோ பண்ணல அப்படின்றதா. நாங்க மட்டும் வந்து மாதர் சங்கத்துல இருந்து வந்திருக்கோம், அது மாதிரி பெண்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நாங்க போய் பார்க்கணும்னு பிறகு எங்களை வந்து அனுமதிச்சாங்க. அதுக்கு பிறகு நாங்க அங்க போய் பாக்குறப்ப உள்ள இருந்து கொண்டு வர பெண்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலா இவங்களுக்கு வந்து காப்பாத்த முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட தான் நாங்க பார்த்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவங்களோட நிலைமை இருந்துச்சு. ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்துட்டு ரொம்ப அவசர அவசரமா அங்க இருந்தவங்க வந்து வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆம்புலன்ஸ்ல ஏத்துறப்ப கூட அவங்க கிட்ட இருந்து எந்த அசைவும் எந்த உணர்வுமே இருக்க மாதிரி எங்களுக்கு எதுவும் தெரியல. நாங்களுமே கூட அதை பாக்குறப்ப ரொம்ப மன அழுத்தத்துக்குள்ளானோம். ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான நிலையில தான் அவங்க இருந்தாங்க. அங்க இருக்க டாக்டர்ஸ் கிட்ட கூட நாங்க கேட்டோம், இந்த மாதிரி இவங்க வந்து காப்பாத்துறதுக்கான பாசிபிள் இருக்கா, இவ்வளவு கிரிட்டிக்கலா இருக்கு அப்படின்றப்ப நாங்க அதுக்கான எல்லா முயற்சியும் நாங்க எடுத்துட்டு இருக்கோம். ஒரு சிலர் வந்து கட்டாயமா காப்பாத்த முடியும் அப்படிலாம் சொல்ல முடியாது, அது எங்களால முடியாத பட்சத்துல நாங்க வந்து சென்னைக்கு அனுப்பிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தகவல் சொன்னாங்க. இப்போ சில பேர் வந்து தூங்கிட்டு இருக்கும் போதே வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னீங்க. அதாவது வந்து தூங்கிட்டு இருந்தாங்க, மேல போய் பார்த்தாங்க, பாக்குறப்ப வந்து அவங்க எந்த சுயநினைவும் இல்லாம மயக்கத்துல இருந்தாங்கன்னு சொல்றீங்க. அது எப்படி பாக்குறது? அவங்க வந்து எந்த இடத்துல இருந்தாங்க? அந்த தூங்கிட்டு இருக்கவங்க வந்து எந்திரிச்சு வெளியே வரலையா? வேலை பார்த்துட்டு இருக்கவங்க தான் வந்து கேட்டு செக் பண்ணாங்க. இல்ல தூங்கிட்டு இருக்கவங்க ஒரு சிலர் எந்திரிச்சிருக்காங்க, ஒரு சிலர் கீழே இருந்தவங்க அவங்க வந்து அவங்க சொன்ன பிறகுதான் சடனா மேல போய் அவங்கள பாக்குறப்ப மயக்கம், மூக்குல வாயில ரத்த கசிவு இதெல்லாம் இருந்திருக்கு. ஏன்னா அந்த இதுக்கு பக்கத்துல இருந்திருக்காங்க. பக்கத்துல அவங்க எந்த படுக்கை அறை எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு பக்கமா தான் அந்த கசிவு ஏற்பட்டிருக்கு. அதனால அதிகமா அவங்கள தான் பாதிச்சிருக்கு. தவிர்த்து அதிகாரிகள் மேல என்ன நடவடிக்கை எடுக்கணும்? கரெக்டா 10 மணிக்கு அந்த சம்பவம் நடந்திருக்கு. 10:30 மணிக்கு இங்க முதல்ல அட்மிஷனே போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு எல்லாருக்கும் தகவல் தெரிஞ்சு ஒட்டுமொத்தமான டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க காவல்துறை பிளஸ் வந்து அரசு அதிகாரிகள்லாம் அங்க வந்து குவிஞ்சிருந்தாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, வந்த பிறகு இவ்வளவு பேர் குவியறதை விட அந்த தொழிலாளர் நல சட்டங்கள் இருக்கு, அந்த சட்டங்கள் முறைப்படி அங்க அமுல்படுத்தப்பட்டதான்றத தொழில்துறை அதிகாரிகள் வந்து முன்னமே வந்து அதை ஆய்வு பண்ணியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 65 பேரோட உயிர் வந்து உத்தரவாதம் இல்லாத நிலையில இன்னைக்கு வந்து இருக்காங்க. அந்த நிலையை வந்து தவிர்த்திருக்கலாம் அப்படின்றதான். தொழில்துறை அமைச்சர் அப்படின்னு நம்ம போறதுக்கு முன்னாடி தொழில்துறை அதிகாரிகளை முதல்ல சொல்லணும் தான். ஏன்னா அமைச்சர்கள் இப்பதான் புதுசா மாறி இருக்காங்கன்னு ஒரு நமக்கே திருப்பி ஒரு தகவல் சொல்லுவாங்க. முன்னாடி இருந்தாலும் சரி இப்ப வந்தாலும் சரி தொழில்துறை அமைச்சர்கள் தொழிலாளர் சட்டங்களை வந்து அந்தந்த ஃபேக்டரியில வந்து ஃபாலோ பண்றாங்களா, அவங்களுக்கான பாதுகாப்புகள் இருக்கா, அதெல்லாம் வந்து அவங்க தான் வந்து செக் பண்ணணும். இப்போ சட்டமன்றத்துல கூட பேசுவாங்க இல்லைங்களா, பேசுறப்போ என்னோட துறை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களையும் எல்லா சட்டத்திட்டங்களையும்
நாங்க ஃபாலோ பண்றோம். அத நாங்க வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்றாங்களா இல்லையான்னு நாங்களும் அத போய் பார்க்குறோம். முறையா நடக்குது. முறையா நடக்காத இடங்கள நாங்க அத வந்து நீக்கியிருக்கோம். இல்ல சீல் வச்சிருக்கோம். இல்ல எடுத்திருக்கோம் அப்படின்னு இதுவரையும் ஏதாவது தகவல் குடுத்துருக்காங்களா? இல்ல அந்த மாரி ஏதாவது பாதுகாத்துருக்காங்களா? இல்ல அது சம்பந்தமா இதுவரையும் ஏதாவது டிஸ்கஷன் நடந்திருக்கா? அப்படின்றத நம்ம ஒரு கேள்வியா வைக்கிறோம். ஏன்னா, விவசாயிகள் எப்படி நாட்டுக்கு முதுகெலும்போ, அது மாரி தொழிலாளர்களும் பாதுகாக்கப்பட வேண்டியவங்க. அப்ப அவங்களுடைய பாதுகாப்பு, உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலை, அவங்களோட ஊதியத்த வந்து இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு நிர்ணயிக்காத நிலை, கண்டமேனிக்கு ஜனங்கள பயன்படுத்துறதுக்கா நம்ம வந்து இருக்கோம். அதுவும் குறிப்பா பெண்களுக்கு என்ன மாரியான ஃபெசிலிட்டிஸ் வேணும், அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்தி இருக்கணும். அதனால இந்த தொழில்துறை அதிகாரிகள் வந்து மீண்டும் மீண்டும் இப்படி பண்ணாம, தொழில்துறை அமைச்சர் வந்து அதிகாரிகளோட நல்ல டிஸ்கஷன் பண்ணி, எல்லா ஃபேக்டரிலயும் எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கரெக்ட்டா ஃபாலோ பண்றாங்களா அப்படின்றத இவங்க வந்து அடிக்கடி செக் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கணும். அதுதான் அவங்களுக்கான வேலையும் கூட. அதனால அந்த வேலைகள வந்து அவங்க சரியா பண்ணாலே இந்த மாரி பிரச்சனைகள் வராம இருக்கும். மேக்ஸிமம் தடுக்கிறதுக்கான வழியாவும் இருக்கும். அப்படி செய்யாத பட்சத்துல எங்களை போன்ற ஜனங்களுக்காக போராடக்கூடிய அமைப்புகள் தொடர்ச்சியா அவங்கள கண்டிச்சு போராடக்கூடிய இடத்துல நாங்க வருவோம் அப்படின்றதையும் நாங்க சொல்லிக்கிறோம். இப்போ உங்களுடைய அமைப்பா என்ன அதுக்கு அடுத்த கட்ட போராட்டம், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்க இருக்கு? இப்போ மாதர் சங்கம் பொறுத்தவரையும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நாங்க கேட்ட மாரி இழப்பீடுகள், பிளஸ் அவங்களுக்கான பாதுகாப்புகள், அவங்கள வந்து கொண்டு போய் அவங்களுக்கு சேர்க்கறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் செஞ்சு குடுத்தாங்கன்னா, நாங்க வந்து எதுவும் பெருசா எடுத்துட்டு போமாட்டோம். ஆனா அத ஃபாலோ பண்ணுவோம். ஒருவேள அவங்க பண்ண முடியாத பட்சத்துல நாங்க வந்து மாவட்ட அளவுல இயக்கங்கள முன்னெடுப்போம். கண்டன இயக்கங்கள் நடத்துவோம். அது மட்டும் இல்லாம இப்பவும் கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து 25ஆம் தேதி காலைல 10 மணிக்கு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் ஒண்ணு கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி நடக்குது. அதே மாதிரி 24ஆம் தேதி காலையில தொழிற்சங்கம் சார்பா கன்னிகை பேர் பஜார்ல ஒரு இயக்கத்தை வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. இது தொடர்ச்சியா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடந்துட்டே இருந்தா வெறும் பிரச்சனைக்குரிய களமா தான் மாறும் அப்படின்றதா. அதனால அந்த பிரச்சனைக்குரிய களமா மாறாம இருக்கணும்னா இந்த தொழில்துறை அமைச்சர்கள், அதிகாரிகள், இப்போ ஆளுகின்ற தாவேகா அமைச்சர்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தி பிரச்சனைகள் வராம இருக்க பாத்துக்கணும்ன்றதுதான். இதுவரையும் இது சம்பந்தமா சிஎம் கூட எதுவும் வாய் திறந்திருக்காரா என்னன்னு தெரியல. இதுல எல்லாம் கவனம் செலுத்தணும் அப்படின்றத நாங்க வந்து கேட்டுக்கிறோம். இளம் பெண்கள், சிறுமிகள் மீது பாலியல் வன்முறைகள் அதிகமா தொடர்ந்துகிட்டே இருக்கு. இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பெரிய இயக்கத்தை வந்து முன்னெடுத்திருக்கோம். இங்க பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே பெண்கள் என்ற போது இன்னும் எங்களுக்கு மன உளைச்சலை தான் ஏற்படுத்துது அப்படின்றத நாங்க இந்த வேலையில தெரிவிச்சுக்கிறோம். நிறுவனத்தை ஒட்டி ஏற்கனவே ஒரு ஆய்வு நடந்திருக்கு. தொழில்துறை அதிகாரிகள் திருவொற்றியூர்ல இருந்து வந்து நடத்தியிருக்காங்க. அந்த ஆய்வுல வந்து இது முறையா நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு கூட திருவள்ளூர்ல நடந்துகிட்டு இருந்தா ஒரு தகவல் வருது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட்க்கு பிறகுதான் ஒவ்வொன்னா வெளியில வந்துட்டு இருக்கு. இது நடந்துச்சு, அது நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம என்ன கேக்குறோம்னா, வெளியில போறவங்கன்னா கூட பரவாயில்ல, அங்கேயே தங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைன்னு சொன்னா அவங்களுக்கு தங்கறதுக்கான இடம் வந்து பாதுகாப்பா இருக்கா? ஏற்கனவே இந்த அம்மோனியம் வாயுனால இவ்வளவு பாதிப்பு இருக்கிற பட்சத்துல அம்மோனியம் வாயு கசியாம இருக்கிறதுக்கான என்ன ஏற்பாடுகள் முன்னெடுத்திருக்காங்க? அதே மாதிரி அது கசியிற நிலையில இருக்கான்னு தினமும் செக் பண்றாங்களா? அத இப்படி எல்லாம் இதை ஃபாலோ பண்ணி இருக்கணும். அப்ப தொழில்துறை அதிகாரிகளே வந்து ஆய்வு பண்ணி இது மேல ஒரு வழக்கு தொடுத்திருக்காங்கன்னா இந்த அரசு ஏன் இதை வந்து கவனம் செலுத்தல அப்படின்றத நம்ம கேள்வி வைக்கிறோம். ஏன்னா இவங்க காட்டுற மெத்தனத்தினாலதான் இத்தனை உயிர்கள் வந்து இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு அப்படின்றது. ஏற்கனவே நாங்க மாதர் சங்கம் சார்பா வட மாநிலத்திலிருந்து வரக்கூடிய தொழிலாளர்களுடைய எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணி பாதுகாத்து வைங்க. இது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அவங்கள வந்து தொடர்பு கொள்றதுக்கும் அவங்கள பாதுகாக்கிறதுக்கும் ஒருவேளை தவறு செஞ்சா அவங்கள வந்து பிடிக்கிறதுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா இதுவரையிலுமே வந்து ஏதாவது பிரச்சனை நடந்தா கூட போயிட்டு இவங்க யாரு எங்க இருந்து வந்தாங்கன்ற ஒரு தகவல் கேட்கிறப்ப இந்த அரசு வந்து நமக்கு சரியான பதில் சொல்றது இல்ல அப்படின்றதா. அப்ப இவங்க அவங்களுக்கான எந்த தரவுகளும் இவங்க பாதுகாக்க வைக்கல அப்படின்றது. இப்போ இந்த சூழல்ல நீங்க இந்த பெண்கள் கிட்ட அங்க இருக்க எல்லாருமே பெண் தொழிலாளர்களா இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ பெண்கள் இப்ப வந்து உங்ககிட்ட சில பிரச்சனைகள்லாம் சொல்றாங்களா? எங்களுக்கு வந்து சம்பளம் சரியா கொடுக்கல அப்படிங்கிறதும், எங்களுக்கு இடவசதி சரியா இல்ல, எங்களுக்கு பணி பாதுகாப்பு இல்ல, குறிப்பா வந்து பெண்கள்ன்றனால பாலியல் ரீதியான ஏதாவது தொந்தரவுகள், துன்புறுத்தல்கள் இந்த மாதிரிலாம் தர்றாங்களா? அதை பத்தி உங்ககிட்ட எதுவும் ஷேர் பண்ணாங்களா? ஆமா. அதாவது இவங்க வந்து வடமாநில தொழிலாளர்கள்ன்றதுனால லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கு நமக்கு. அது ஒண்ணு. அதனால இவங்க கிட்ட வந்து அது இல்லாம எல்லாமே ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. ஒரு சிலர் வந்து நம்ம கிட்ட பேசுறதுக்கும் வந்து யோசிக்கிறாங்க. அவங்களால நம்ம கிட்ட ஃப்ரீயா பேசவும் முடியல. எல்லாம் 25 வயசுக்குள்ள இருக்கிற இளம் பெண்கள். இன்னும் குறிப்பா சொல்லப்போனா 17 வயசுக்குள்ள இருக்கிற பெண்கள் கூட வேலையில அமர்த்திருக்காங்க. இதுவே சட்டப்பூர்வமா ஒரு தவறான செய்கை. அப்ப தொழிலாளர்களுக்கான சட்டங்களை ஃபாலோ பண்ணியிருந்தாலே இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்றது நம்ம குறிப்பிட்டு
குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஒரு சில ஃபேக்டரியில வேற ஃபேக்டரியில இருந்து எங்களுக்கு தகவல் வருது. மேடம் நீங்க வந்து இந்த ஃபேக்டரி சம்பந்தமா ஒரு பேட்டி குடுத்துருக்கீங்களா மேடம்? எங்க ஊர் பக்கத்துல கூட ஒரு ஃபேக்டரி இருக்கு. இரவு நேரத்துல வந்து இந்த மாரி வாயு வந்து திறந்து விடுறாங்க. அதனால எங்களுக்கு மூச்சு திணறல் வருது. தயவு செஞ்சு நீங்க இங்க வந்து மனு குடுங்க. இந்த இடத்துல வந்து அத மூட சொல்லுங்க. இல்ல அத முறைப்படுத்த சொல்லுங்க. அப்படின்னு எங்ககிட்ட வந்து தகவல் குடுக்குறாங்க. நாங்க என்ன சொல்லியிருக்கோம்னா, இப்போதைக்கு இந்த பிரச்சனை முடியட்டும். அதுக்கு அடுத்த கட்டமா நாங்க வந்து அதுல வந்து தலையிடுறோம். இது சிவியரா போயிட்டு இருக்கனால இது முடிச்சுட்டு அப்புறமா அந்த ஃபேக்டரி சம்பந்தமா நம்ம பண்ணலாம் அப்படின்னு பேசியிருக்கோம். இப்ப இந்த பிரச்சனை வந்திருக்கு. இது மூலமா பலர் இறந்திருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ, இப்பதான் அத பத்தி பேசுறீங்களா? அல்ல இதற்கு முன்னாடியே இது தொடர்பான விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருக்கா? இது தொடர்பான பிரச்சாரங்கள் அல்லது போராட்டங்கள் இதெல்லாம் தொழிற்சங்கம் சார்பா ஏற்கனவே பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வருது. மாதர் சங்கம் சார்பா இதுவரையும் நாங்க அந்த தொழிற்சாலைய ஒட்டி எங்களுக்கு பெருசா எந்த தகவலும் வரல. அதனால நாங்க அத ஒட்டி எதுவும் பண்ணல. ஆனா அந்த தொழில்துறை அதிகாரிகள் வந்து ஆய்வு பண்ணி ஒரு வழக்கு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபேக்டரிக்கு பக்கத்துல இருக்கிற கன்னிகைப்பேர் கிராமம். அதுல கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு மேல பாப்புலேஷன் இருக்கு. அங்க இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா, இந்த அம்மோனியம் கசிவுனால அங்க இருக்கிற தூக்கத்துல வாந்தி வருது, மயக்கம் வருது, தலை சுற்றல் வருது. இந்த மாரிலாம் அங்க பிரச்சனைகள் வந்து அடிக்கடி வருது. அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துல இருக்கிற தன்னார்வலர்கள், சோசியல் ஒர்க் பண்றவங்க இவங்க எல்லாமே கூட நெறைய வந்து மனுக்கள் குடுத்திருக்காங்க. இந்த ஃபேக்டரி மூடுங்க. எங்க கிராமத்து மக்களுக்கு நெறைய அவதிகள், உடல் உபாதைகள்லாம் வருது. அதனால இது வந்து குளோஸ் பண்ணுங்க. இங்க வேணாம். அப்படி வைக்கிற மாரி இருந்தா வேற எங்கனா கொண்டு போய் வச்சுக்கோங்க. அப்படிலாம் வந்து நெறைய மனுக்கள்லாம் குடுத்திருக்காங்க. இதுக்கு இந்த சம்பவத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா இது நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த ஃபேக்டரி வந்து மூடவே இல்ல. நீங்க அரசு கிட்ட என்ன மாதிரியான கோரிக்கைகள் முன்வைக்கிறீங்க? இறந்தவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ரூ. 2,00,000 தரதா கூட சொல்லியிருக்காங்க. ஆனா அது போதுமானதா இருக்குமா? அவங்க அவங்க மாநிலத்துல வேலை இல்லாம, அவங்க குடும்பத்த காப்பாத்த முடியாம, அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக மாநிலம் விட்டு புலம்பெயர்ந்து இங்க வந்து வேலை செய்றாங்க. அவங்க இறந்துட்டா அந்த குடும்பம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்ன்றத நம்ம அந்த நிலையில இருந்து பார்த்தா, இது வந்து சுத்தமா பத்தாது, போதுமானதா இருக்காது அப்படின்றத நாம எடுத்துக்கிட்டு. நம்ம என்ன சொல்றேன்னா, உயிரிழந்த குடும்பத்துக்கு ரூ. 50,00,000 குடுக்குறது சரியா இருக்கும் அப்படின்றது. அதே மாரி இந்த கோரிக்கைய வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட இந்த மாவட்டத்துல முன் வச்சிருக்காங்க. ரூ. 50,00,000 குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கும்? அரசு கிட்ட நாங்க என்ன வைக்கிறோம்னா, புலம்பெயர் தொழிலாளர்களுடைய நல சட்டங்கள முறைப்படுத்துங்க. அத அமுல்படுத்துங்க. அதே மாதிரி தொழிலாளர்களுக்கான சட்டங்கள அமுல்படுத்துங்க, முறைப்படுத்துங்க. அதே மாதிரி ஒவ்வொரு தொழிலாளர்களுடைய பாதுகாப்பும் அரசுக்கு ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்ப சரியான முறையில செய்யுங்க. எங்கெல்லாம் வந்து உயிர் பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த விஷவாயுக்கள் இருக்கோ, அங்கெல்லாம் அத தினசரி ஆய்வு பண்றதுக்கான ஆட்கள போடுங்க. அந்த மாரி இருந்தா தான் நம்ம இவ்ளோ பெரிய பிரச்சனைக்குள்ள ஆக்காம பாத்துக்க முடியும். அதே மாதிரி இழந்தவங்களுக்கும், ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கும் உரிய நிவாரணம் வந்து குடுங்க. அவங்கள வீடுகளுக்கு அனுப்புறதுக்கு போதுமான வசதிகள செஞ்சு குடுங்க அப்படின்றது. இன்னும் சொல்லப்போனா குறிப்பா பெண்களுக்கு வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக்கா அவங்களுடைய தேவைகளையும், அவங்களுடைய பாதுகாப்பையும், அவங்களோட பணி இடங்களையும், பாலியல் வன்முறைகளா இருந்தாலும் சரி, இல்ல தொழில்ல ஏற்படக்கூடிய இந்த மாரியான அசம்பாவிதங்களும் சரி, எதுவும் நேராத வண்ணம் அவங்கள பாதுகாக்கணும்ன்றத இந்த அரசுக்கு வந்து நாங்க வலியுறுத்துறோம். அவங்க அதே மாரி இந்த குறைந்தபட்ச ஊதியம் இது எல்லாத்தையும் களைஞ்சு நேர அளவீடு, ஊதிய அளவீடு இதெல்லாம் சரியா சட்டப்படி அவங்களுக்கு வந்து முறைப்படுத்தி அதெல்லாம் நடக்குதா அப்படின்றத இந்த தொழிலாளர் அமைச்சர் பிளஸ் அதிகாரிகள் இவங்க எல்லாம் வந்து அதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மீண்டும் மீண்டும் இது மாதிரி நடக்காத வண்ணம் தொழிலாளர்களை சுரண்டாத வண்ணம் பாதுகாக்கணும் அப்படின்றத நாங்க முன்வைக்கிறோம். ரொம்ப நன்றி தோழர். உங்களோட பிஸி ஷெட்யூல்ல இந்த டைம் ஒதுக்கி இந்த நேர்காணல் கொடுத்தது ரொம்ப நன்றி. ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. இது தொடர்பா இதுக்கடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள் என்னன்னு பார்த்து நம்ம தொடர்ச்சியா பேசலாம்.